வணக்கம் மக்களே! இன்னைக்கான காணொளியில நிஃப்டி பேங்க் அனலைசிஸ், எஃப்ஐஐ, டிஐஐ டேட்டா, நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸோட ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் சில ஸ்டாக் நியூஸை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் டே தான். 186 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல போய் 53,391க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் 53,800 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டியும் இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் டே தான். 31 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 24,641க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டியும் 24,800 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாங்கன்னா நல்ல ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா எஃப்ஐஐ டிஐஐ ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். டிஐஐ பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 2007 crores வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 1012 crores வித்திருக்காங்க. அடுத்ததா சில ஸ்டாக் நியூஸை பற்றி பார்த்துடலாம். எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல $2.5 பில்லியன் இந்தியன் மார்க்கெட்ல ஸ்டேக்ஸை வித்திருக்காங்க. பட் இந்த டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா 3 பில்லியனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி எஃப்ஐஐயோட இன்புட்ஸ் இருந்ததுன்னா நம்ம நல்ல ரேலியை நிஃப்டியில எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நம்ம டிசம்பர் 6th எக்ஸ்க்ளூசிவா ரயில்வே ஸ்டாக்ஸை பத்தி போட்டிருந்தோம். அது நல்ல ரேலியை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா டிட்டகருக்கு 9% ரேலி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல டெக்ஸ்மேக்கோ ரயில் 6%, ரெயில்டெல், ஐஆர்எஃப்சி, இர்கான், ஆர்விஎன்எல் இதெல்லாம் 4 to 5% இன்னைக்கு ரேலியை கொடுத்துருக்கு. இது ஜான்வரி 20 வரைக்கும் இந்த ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க அந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா விப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 monthsல 20% ரேலியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 weeksல 330 வரைக்கும் டார்கெட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நானுமே 330 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சீக்கிரமே இந்த டார்கெட்டை விப்ரோ ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மிரேங்கிற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்களோட டிசம்பர் மந்த் பிக்கா 9 ஸ்டாக்ஸை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், கேஆர்பிஎல், லெமன் ட்ரீ, எல்டி ஃபுட்ஸ், மாருதி சுசுகி, டிவிஎஸ் மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்ததா நம்ம விஷால் மெகா மார்ட் ஐபிஓட ஃபர்ஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பத்தி பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 51% 5 PM வரைக்கும் டேட்டா இது. 51% சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. QIB பார்த்தீங்கன்னா 3%, NII பார்த்தீங்கன்னா 111%, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 53% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 31% இருக்கு சோஃபார். அடுத்ததா மோபிக்விக் ஐபிஓ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 7.12 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. QIB பார்த்தீங்கன்னா 0.02%, NII 8.62% சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ரீட்டைலர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 26.17 times சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. நம்ம நேத்து இந்த 2 ஐபிஓவை பத்தி டீடைல்டா அனலைசிஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.